Hi, brilliant minds. Welcome back to the channel. Today we are starting our cybersecurity basic series. Okay, start பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியோட பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சைபர் செக்யூரிட்டினா என்ன, அது எப்படி வந்துட்டு ஏன் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி பேசிக்ஸை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்றேன். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்றோம். ஸோ மல்டிபிள் நெட்வொர்க்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுல அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அதில் எப்படி வந்துட்டு நிறைய நிறைய பேர் லிங்க்ஸ் அனுப்பி நம்மளோட டேட்டாஸை திருடுறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் திருடுறது, ஸோ இதெல்லாம் நிறைய பண்றாங்க. அதிலிருந்துலாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதுதான் இந்த சைபர் செக்யூரிட்டி. சைபர் அப்படின்னா கணினி, அந்த க லேப்டாப்னு சொல்லுவோம். ஸோ வெப்சைட்ஸு இதுதான் சைபர். செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம பாதுகாப்பு. சைபர் செக்யூரிட்டி இதுதான். ஸோ இது ஒய் இஸ் சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா நெட்வொர்க்ஸும் யூஸ் பண்றோம் இல்லையா? வெப்சைட்ஸ் யூஸ் பண்றோம், நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றோம். நிறைய நம்ம வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஷியா இருக்கிறது தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஜிபே பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு மொபைல்ல தான் பண்றோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஒரு வைரஸ் வந்துட்டு யாரும் இன்சர்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்றது. இதான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி இதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபவுண்டேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி சிஏஏ ட்ரேயட்ஸ். ஸோ சிஏஏ ட்ரேயட்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு அது ஒரு அடித்தளமானது சைபர் செக்யூரிட்டியோட. இது வந்து ரொம்ப தகவல்களை பாதுகாப்பாக வச்சுக்கிற 3 கொள்கைகளை வச்சிருக்கு. அந்த 3 வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு அந்த பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் தான் வந்துட்டு ஒரு சைபர் செக்யூரிட்டி நம்மள ப்ரொடெக்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அது 3 இருக்கு. ஒண்ணு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டிகிரிட்டி, அவைலபிலிட்டி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ்ட் பீப்பிள்னா அதுல அனுமதி இருக்க பீப்பிள்ஸ். இப்ப என் ஃபோனுக்கு நான் தான் வந்துட்டு ஆத்தர். ஸோ நான் தான் அனுமதி பெற்றவன். என்னோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ நான் மட்டும் தான் அத வந்துட்டு யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேங்க் அக்கவுண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க தான் அந்த அக்கவுண்ட்ட வந்து ஹோல்டர். ஸோ நீங்க தான் வந்து அதோட வச்சிருக்க ஒருத்தவங்க. ஸோ அப்ப நீங்க தான் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷனு, உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே நீங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் குடுக்குறேன்னா, உங்க ஃபோன்ல நான் பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ என்னோட பாஸ்வேர்டு வந்து கரெக்ட்டா இருக்கணும். இப்போ நீ வேற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னா, வேற பாஸ்வேர்ட போடுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இன்அக்யூரேட் ஆயிரும். அதே மாதிரி நான் பாஸ்வேர்டு இன்னொருத்தவங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்களானோ, அது வந்துட்டு என்னோட பர்மிஷன் இல்லாம பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இன்டிகிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர் வந்துட்டு 85ன்னு இருக்கு. அவனோட ஸ்கோர் 85 தான். பட் இப்ப யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணி என்னோடத திருடிட்டாங்க அப்படின்னா, அவங்க 95ன்னு மாத்தி வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்ட்லாம் நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் வந்துட்டு இன்டிகிரிட்டி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இப்ப நான் தான் ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னா, நான் இப்ப பாஸ்வேர்ட கிளிக் பண்ணோனே எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிளா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவைலபிளா இருக்கும். ஸோ இப்ப எனக்கு தேவைன்றப்ப நான் அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென்னெவர் ஐ நீடட் தட் கேன் பி ஈசிலி ஆக்சஸபிள். ஸோ அதுதான் வந்துட்டு திஸ் அவைலபிலிட்டி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் இப்ப நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சர்வர் இருக்கு. அது வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சைட்ல இருந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, பேஷண்டோட ரெக்கார்டு, லேப் ரிப்போர்ட்ஸு, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்ன ஆயிரும் அப்டின்னா, எல்லாமே வந்துட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ட்ட அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த டாக்டர்ஸ்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அது ஆக்சஸ் கிடைக்கிற மாரி அவைலபிளா வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அவைலபிலிட்டி அப்டின்னு சொல்றோம். ஓகே பிரில்லியன்ட் மைண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் உங்களுக்கு தெளிவா நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாரி ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.